மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி மனுஷங்களை ஒழுக்கமாக வாழணும், எப்படி நம்முடைய அன்றாட நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ட்டு ரொம்ப அழகாக 2 வரிகளில் சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம திருவள்ளுவர் தாங்க. திருக்குறள் எழுதியிருக்காரு இல்லையா? 1330 குறள்கள் எழுதியிருக்காரு. அதில் பல அதிகாரங்கள் இருக்குது. இந்த 1330 குறளும் நம்ம அன்றாட வாழ்க்கை கூட கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அதில் ஒரு குறளை தான் இன்றைக்கி எடுத்து பேச போகிறேன். அது நம்முடைய அன்றாட வாழ்க்கை கூட கனெக்ட் பண்ணி தான் பேச போகிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா தினமும் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அம்மா குடும்பத்துக்காக இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு கனவு மட்டும்தான். நம்முடைய பையன் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகி அவன் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகணும், அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நமக்கு வயதாகும்போது நம்மளை அவன் நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு ட்ரீம் மட்டும்தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தது. அதுக்காக அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பையன் ரொம்ப லேட்டாக எழும்புறான், எந்த நேரமும் ஃபோனில் இருப்பான், ப்ராப்பராக வேலைக்கு போகிறதில்ல. அவனுக்கு எந்த ஒரு ட்ரீம் கிடையாது, எந்த ஒரு கான்சன்ட்ரேட்டு கிடையாது. 24 மணி நேரமும் ஒரு ஃபோனில் யாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். வீட்டில் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. எப்போ பாரு ஃபோன் தான் அவனுக்கு. இதே இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கூப்பிட்டு சொல்லி பார்க்குறாங்க, அவங்க கேட்கல. அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க பிஸியாக இருக்கேன்றான். அப்பாவுக்கு ஏதாவது கேட்டால் லேட்டர் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி அந்த வீட்டில் இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியாக அந்த வீடு ஒரு சைலன்ஸ் ஆயிடுச்சு. அந்த சைலன்ஸு ரெஸ்பெக்டும் கிடையாது, அது ஒரு டிசிப்ளின் இல்லாததால் வந்தது. இப்போ புரியுதா? இப்போ நான் என்ன குறளை பற்றி சொல்ல போகிறேன்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும். இந்த குறள் சக்ஸஸ் பற்றி மட்டும் கிடையாது. இது ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு, அதாவது வாழணும்னா எப்படி வாழணும் அது மட்டும் இல்லை, ஒழுக்கத்தோடு வாழணுன்றதை பற்றி சொல்கிறது. ஒழுக்கம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் மதிப்பு. ஒழுக்கம் இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்போட நீடிக்காது. இப்போ உள்ள குழந்தைகள்லாம் எடுத்துக்கோங்களேன், எப்படி இருக்கோங்க, யங்ஸ்டர்ஸையும் சேர்த்துக்கோங்க. மொபைல் அடிக்ஷன், ரெஸ்பெக்ட் கிடையாது, ஒரு பேஷன்ஸ் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் தான். எது பெரியவங்க சொன்னாலும் அது டினை பண்ணுறது, தனக்கு என்ன தோன்றதோ அதை தான் செய்கிறது. பேரண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா வேறு வேலை கிடையாது, அவங்களுக்குலாம் போர் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அதை விட இன்ட்ரெஸ்டிங் வேறு கிடையாது, டைம் போகிறதே தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும், இந்த பேரண்ட்ஸ் தான் நம்ம லைஃபோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் கொடுக்குற பில்லர்ஸ்ன்ட்டு. ஆனால் அன்றைக்கி தான் அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. பட் அது லேட் டிலே ஆகிடும் இல்லையா? ஒரு அப்பா தனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ மாட்டார், தன் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஒரு அம்மா தன்னோட ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு தன் குடும்பத்துக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாள். அவங்க கேட்குறதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், கொஞ்சம் கவனமாக வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பிள்ளைங்க கேட்குறாங்க? இது பேரண்ட்ஸு குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இருக்குது. இப்போ உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க. டைம் கொடுக்க மாட்டாங்க, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் லவ் மட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஒழுக்கம் இல்லாத ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க. எப்போ அப்படியேப்பட்ட அன்புகள் என்ன ஆகும்? கண்டிப்பாக பிரிவாயிடும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்காது. நம்ம எந்த ஒரு உறவை நேசிக்கிறோமோ அந்த உறவுக்கு உண்மையாக வாழணும். ஆனால் இருக்காது. சின்ன சின்ன பொய்கள், ஏமாத்துறது, இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? ஒழுக்கம்ன்றது டைமுக்கு எழும்புறது மட்டும் கிடையாது, மற்றவங்களை மதிக்கிறது. வார்த்தைகளில் ஒரு கவனம் தேவை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு உறவுகள் எப்படி இருக்கணுமோ அதை தக்க வச்சுக்கணும். இது இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன சக்ஸஸாக இருந்தாலும் நம்ம தனியாக தான் இருந்தாகணும். சரிங்களா? ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணி கேட்பீங்க, பணம் வந்துடுச்சு, ஆனால் நம்ம மிஸ் ஆன மூமெண்ட்ஸ் திரும்ப வருமா? வராது தானே. வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பேரண்ட்ஸ் சொன்னதை நம்ம அதை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா? அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தோணும். ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுற அட்வைஸ்ன்றது அப்புறம் தான் புரியும். ஒரு அம்மா நம்மளை சின்ன வயசில் எழுப்பி ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க. அது நமக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக தொந்தரவாக இருக்கும். அதுதான் டிசிப்ளினோட கற்றுக் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது புரியுதுங்களா? ஒரு அப்பா கொஞ்சம் கடினமாக பேசுவார், நமக்கு கோபம் வரும் இல்லையா? அது எப்படின்னா, ஏன்னா அவர் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு தோணும். ஆனால் அது அவர் ஏன் தெரியுமா அப்படி இருக்காரு? அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை நம்ம கஷ்டப்படக்கூடாது, அவர் சந்தித்த வேதனைகளை நம்ம சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம அதை கேட்கவும் மாட்டோம், நம்மளை மாற்றிக்கவும் மாட்டோம். பட் வாழ்க்கை நமக்காக காத்துட்ருக்குமா? ஒரு நாள் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். டைம் போயிடும், சான்ஸ் போயிடும், பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வயசாகிடும், அவங்களுடைய எனர்ஜியும் டவுன் ஆகிடும், நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் கொடுக்காத ரெஸ்பெக்ட் எப்போ நீங்கள் கொடுப்பீங்க?
நீங்கள் வாழாத ஒரு டிசிப்ளினோட லைஃப் எப்போ வாழ முடியும்? நீங்கள் செலவழிக்காத ஒரு நேரத்தை திரும்ப வாங்க முடியுமா? அதுதான் லைஃபோட பிக்கெஸ்ட் பெயின். மிஸ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிஸ் ஆன மனிதர்கள் திரும்ப ஒரு நாளும் நம்ம லைஃபுக்குள்ளே வரமாட்டாங்க. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை நம்ம ஃப்யூச்சரை மட்டும் கெடுக்காது, நம்மளை நம்பி இருக்கிற மனசையும் நம்ம புண்படுத்துகிறோம் இல்லையா? நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, ஒரு வேலையில் இருக்கீங்க, இல்லை ஒரு படிப்பில் இருக்கீங்க, வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தோட வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் ஜெயிச்சா அவங்க அந்த ஜெயிப்பு, அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அந்த ஜெயிப்பு எப்படி உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா? ஒழுக்கன்றது ஒரு பழக்கம் மட்டும் இல்லை, அது உங்களை நேசிக்கிற மனுஷங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை. உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களை நம்புகிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகளை நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஒழுக்கம் உங்களை மட்டும் காப்பாற்றுறது இல்லை, உங்கள் வாழ்க்கையை மட்டும் அது காப்பாற்றலை, உங்கள் உறவுகளையும் அது காப்பாற்றுது இல்லையா? ரெஸ்பெக்ட் கொடுங்க, டைம் கொடுங்க, டிசிப்ளினான லைஃப் வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்போ தான் நிறைவாகும். ஒழுக்கம் இல்லாத என்ன தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாலும் சரியில்லை, அவனோட லைஃப் ஒரு எம்டிஎம்மாக தான். இப்போ அந்த திருக்குறளை திருப்ப சொல்லி பாருங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும். புரியுதா? இதோட ஸ்மால் மீனிங் நான் ரொம்ப தெளிவாக சொல்லட்டுமா? ஒழுக்கன்றது டிசிப்ளின் ப்ளஸ் நல்ல நடத்தை. புரியுதுங்களா? அதுதான் ஒரு மனுஷனுடைய உண்மையாக அது ஒரு பெருமையை கொடுக்கும். அதனால தான் உயிரை விட ஒழுக்கத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. ஒழுக்கன்றது நேரத்தை மதிக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது, சொல்கிறது செய்கிறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, தவறான பாதைகளுக்கு போகாமல் இருக்கிறது, தன்னுடைய உறவுகளை உண்மையாக இருக்கிறது, அதாவது ரிலேஷன்ஷிப், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும், உறவுகளோடையும் பாதைகள் மாற ஆரம்பிக்கும். பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மதிப்பு நீங்கள் பணம் நீங்கள் நிறையா வச்சுட்டு கூட இருந்து ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மதிப்பு வராது. ஆனால் பணம் இல்லாட்டினாலும் ஒழுக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு உயர்வு தான். ஒழுக்கம் நம்ம உயிரை விட அதிகமானதுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இனிமே எது ரொம்ப தேவைன்றது யோசிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தோட வாழ கற்றுக்கோங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயங்களுக்கு டிசிப்ளின் மாற்றாதீங்க. ஏன்னா நம்ம தமிழ் கல்ச்சரில் ஒரு சில உறவுகளுக்குள்ளேயே டிசிப்ளின் இருக்குது, அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை சயின்ஸ் வளரலாம், உங்கள் படிப்பறிவு மாறலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள அந்த கட்டுப்பாட்டு, அந்த உறவுகளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, உங்களுடைய சுய வாழ்க்கைக்குள்ள கட்டுப்பாடு, உங்கள் தனி மனித வாழ்க்கையோட அந்த கட்டுப்பாடெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மாறுது. நிறைய போராட்டங்களை நீங்கள் இந்த சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மாறுங்க. உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் மாற்றாதீங்க. காலையில் எழும்பணுமா, காலையில் எழும்புங்க. காலையில் என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்யுங்க. நல்லா படிக்கணுமோ அந்த படிங்க. அந்த டைமில் அந்த வேலையை பாருங்கள். வேலைக்கு போகணுமா அவங்க வேலைக்கு போங்க. பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுமா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு குடும்ப உறவுக்குள்ளே போகிறீங்களா, அந்த உறவுக்குள்ளே 2 பேரும் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு சரியான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை கற்றுக்கோங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்களா, அந்த வேலைக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உண்மையாக உத்தமமாக இருக்க கற்றுக்கோங்க. ஒழுக்கத்தை ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குங்க. கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.